Welcome to Nidhi Embroidery. Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து ஒரு கேதரிங் வீடியோ. அதாவது நம்ம இவ்வளோ நாள் போட்ட ஸ்டிச்சோட என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ற வீடியோ. இது எதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்படின்னா வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ இது. குச்சுவோட பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து எப்படி த்ரெட்டை எடுக்கிறது, எப்படி கிளாத்தில் லாக் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. எப்படி 6 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து குச்சு கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு தனித்தனி வீடியோவாக போடுங்க, எத்தனை டைப்பில் நம்ம குச்சு கட்டலாம் அப்படின்னு. அதேமாதிரி ஸ்டிச்சஸ், சிங்கிள் க்ரோஷா, டபுள் க்ரோஷா, ட்ரிபிள் க்ரோஷா, பீகாட் ஸ்டிச்சு, பெட்டல் ஸ்டிச்சு, க்ராஸ் ஸ்டிச்சு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனியாக ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. இப்போ ஆரம்பத்துலேருந்தே, அதாவது நமக்கு வந்து வீடியோவில் ஒரு சாரியில் போடும்போதோ ஒரு டிசைனாக போடும்போதோ எங்களுக்கு அவ்வளோவா எங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால் தனியாக எங்களுக்கு போட்டு காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான். இப்போ நான் கிளாத்தில் ஒன்றும் இல்லை, வெறும் இதில் அதாவது அந்த ஒரு ஹோல் போட்டு த்ரெட்டை எடுத்து 2 தடவை முடிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். 2 டைம்ஸ் முடிச்சு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஹெச் அப்படிங்கிறது செயின். நம்ம செயின் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய 6 த்ரெட்டையும் நான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டு தான் இருக்குது. நான் இப்போ நீடில் உள்ள விட்டு காற்றுக்குள்ளே விடுறேன். விட்டு உள்ளேருந்து நான் ஒன்று எடுக்கிறத நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். இந்த லூப் வந்து நமக்கு கண்டிப்பாக த்ரெட் நீடில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் செயின் போட முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லூப். இந்த லூப்புக்குள்ளே நீடில் கீழ்ப்பக்கமாக விட்டு எடுங்க. இப்படி மெதுவாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஹூக் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஹூக்கு, அந்த ஹெட்டு, நீடிலோட ஹெட்டு, அந்த ஹூக் வந்து இப்படி மாட்டி நீடிலோட ஹெட்டு வந்து உங்களை நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி உள்ளே வச்சு இழுத்தீங்க அப்படின்னா செயின் வந்துடும். பாருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க, அப்புறம் நம்ம சிறுசு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உள்ளே விட்டு ஒரு த்ரெட்டை உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த லூப் வழியாக த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் போட்டுடலாம். ஸோ இப்போ எப்படி செயின் போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாத் லாக், சிங்கிள் க்ரோஷா லாக் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். எழுதும்போது CK, SC, LC அப்படின்னு எது எழுதினாலும் அதை வந்து நம்ம கிளாத் லாக் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். கிளாத் லாக் வந்து எந்தெந்த இடத்துல என்ன பண்ணுறோங்கிறது தான் இதில். இப்போ நான் செயின் போட்டிருக்கேன். இதை நான் வந்து கிளாத்தோட லாக் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை கிளாத் லாக்குன்னு சொல்லுவேன். என்னோட நீடில் ஒரு த்ரெட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். என்னோட நீடில் ஒரு லூப் இருக்கும். இந்த லூப்பை கிளாத்துக்குள்ளே விட்டு உள்ளேருந்து ஒரு த்ரெட்டை நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்போ 2 த்ரெட்டு என்னோட நீடில் இருக்கும். இந்த 2 சுருட்டி நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு த்ரெட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கிளாத் லாக் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கிளாத்தில் போடும்போது கிளாத் லாக்குன்னு சொல்லுவோம். இதே வந்து இப்போ நான் வந்து த்ரெட்டை திருப்பிட்டேன், கிளாத்தை திருப்பியிருக்கேன். இப்போ அந்த நீடில், அதாவது இந்த 3 செயின் போட்ட கேப்புக்குள்ளே போடுறேன். ஏற்கனவே ஒரு லூப் இருக்குது, உள்ளே இருந்து ஒரு லூப் எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ 2 ஒன்றாக்குனா இதை வந்து சிங்கிள் க்ரோஷான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட பேர் மாறும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம போட்ட கிளாத் லாக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷாவும் செயின் எப்படி போடுறது, கிளாத் லாக்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் டபுள் க்ரோஷா எப்படி போடுறது, ஹாஃப் டபுள் க்ரோஷா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.